தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். தேவ ஜனங்கள் தேவனுடைய நடத்துதலின்படி தேவ நோக்கத்திற்காக நம் வாழ்க்கை பயணம் இருக்குமாயின் தேவ ஜனங்களை தேவனே போஷிப்பார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு விசுவாச பயணம், நம்முடைய வாழ்க்கை நித்திய பயணம், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள்ளான ஒரு மகிமையின் திட்டத்தை நோக்கிய ஒரு விடுதலையின் பயணம். இந்த வாழ்க்கை பயணத்துல இந்த பூமியில கொஞ்ச காலம் மனிதர்களுக்கு வாழ்க்கை தேவன் கொடுக்கிறார். ஆனால் நித்தியமாக தேவனோடு இருக்கும்படியான முன்குறித்த திட்டம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாளில் இந்த வார்த்தையை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லியிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும். அப்படி என்றால் உங்களுக்கு எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் நித்தியமாக தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு சேரும் மட்டும் அங்கு சொல்லப்படுகிறது, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். தேவனுடைய வார்த்தை இல்லாம நமக்கு ஜீவன் இல்லைங்க. தேவனுடைய வார்த்தை இல்லாம நமக்கு விடுதலை இல்லைங்க. தேவனுடைய வார்த்தை இல்லாம சுகம் இல்லைங்க. தேவனுடைய வார்த்தை இல்லாம நமக்கு சமாதானம் இல்லைங்க. இது எல்லாமே இந்த பூமியில நமக்கு எல்லாருக்கும் தேவை. இந்த சுகமும் விடுதலையும் சமாதானமும் ஆரோக்கியமும் எல்லாம் எங்கிருந்து வரும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. எனவே தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்குள் பதித்திருக்கும்படி ஆவியானவர் சொல்லுகிறார். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். வேதத்தை படிக்காம ஒரு நாள் நம் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. வேதம் இல்லாமல் நாம் எங்கும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை மையப்படுத்தக்கூடாது. இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தமமார்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த நாளில் உங்க கையில வேதம் இருந்தால் அந்த வேதத்தை எடுத்து கையால பிரித்து கண்களால பார்த்து வாய்விட்டு வாசித்து இருதயத்துல தியானித்து அந்த வார்த்தையே எனக்கு வாழ்வு என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் எதிர்பார்க்காத இதுவரை அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். ஆம் பிரியமானவர்களே, அனுதினம் மன்னாவை தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு சேரும் மட்டும் உம்முடைய மன்னாவை புசிக்கும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தீரே. இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்கிற, தியானிக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்தியமா இந்த வார்த்தை ஜீவன் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தையும் தாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.